அன்னை தமிழுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே அருணகிரிநாதர் அருளிய வேல்விருத்தம் 5வது பாடல் மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மற்ற 4 பகுதியினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வேலனையும் அவன் கை வேலையும் வேறுபடுத்தி பார்ப்பதற்கில்லை, மயில் வாகனனையும் அவன் மயிலையும் பொறுத்து பார்ப்பதற்கில்லை. வேல் என்பது ஒரு ஆயுதம், மயில் என்பது ஒரு பட்சி என்று அவன் வேலையும் மயிலையும் எளிதாக எண்ணி விடுவதற்கில்லை. அவன் வேல் என்பது ஞானம், ஞான சக்தியை அதில் தேக்கி வைத்திருக்கின்றான் தயாபரன். மயில் என்பது மந்திர ரூபம், தோகை விரிக்கும் பொழுது பிரணவத்தின் வடிவம். உயிர்களின் பிராண சக்தியை அதில் நிரப்பியிருக்கின்றான் சரவணன். அவன் சங்கல்பமாக ஒன்றை நினைத்து விட்டால் வேலும் மயிலும் நொடியில் அதை செயல்படுத்தி விடுகின்றன. அவற்றின் வலிமைக்கும் வேகத்துக்கும் முன்னால் எந்த தீய சக்தியும் நிற்க முடிவதில்லை. அதே நேரம் பக்தர்களுக்கு பரிவுடன் பரிந்து வருவதில் அவன் அபரிமித கருணையின் வெளிப்பாடாகவே அவை விளங்குகின்றன. 1000 திருப்புகழ் பாடல்களில் வேலையும் மயிலையும் குறித்து அருணகிரியார் பாடியிருந்தாலும் சிறப்பு பாயிரமாய் வேல் விருத்தம் மயில் விருத்தம் என்ற பாமாலைகள் சூடி பரவசமாகின்றார். 10 முத்தாய் ஜொலிக்கும் பாடல்கள் நாம் சொத்தாய் காத்து கொள்ள வேண்டிய பொக்கிஷங்கள். அந்த பாடல் 5வது பாடல். ஆழமாய் அவுணருக்கு அமரருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவமுனிவருக்கு இந்துவின் தன் என்று அமைந்து அன்பருக்கு முற்றா மூலமாம் வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏழ மா யானையின் கோடு அதில் சொறி முத்தும் இன்பனைகள் உமிழும் முத்தும் இனி வாடை மான் மதம் அகிலோடு சந்தனம் லவங்கம் நரவம் ஆறும் தாளம் மாமரம் முதல் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்நன் ஐயன் தனி நடம்புரி சமர முருகன் அருமுகன் குகன் சரவண குமரன் வேளே. இப்பாடலினுடைய பொருள்: முருகனின் வேல் அசுரனை அழிக்கும், அன்பர்களை காக்கும். எனவே அது அவுணருக்கு ஆழகால விஷம். அவனை துதிக்கும் தேவர்களுக்கு அமுதம் போல் புத்துயிர் தரும். ஆதவனின் வெப்பத்தை விட தங்கள் தவ வலிமையின் வெப்பத்தால் ஜொலிக்கும் அரிய தவ முனிவர்களுக்கு தன் என்று சந்திரனாய் குளிர்ச்சி தரும். அடியார்களின் முற்று பெறாத வினைகளை அறுத்து அவர்களின் அக புற பகைகளை நீக்கி அவர்களுக்கு இந்திரனுக்கே எட்டாத அழிவில்லாத பேரின்ப பதவியை தரும். இந்த வேலை அண்ட சராசரங்கள் போற்றுகின்றன. இந்த வேல் யாருடைய வேல்? பெரிய யானைகளின் தந்தங்களிலிருந்து சொரியும் முத்துக்களும், இனிய மூங்கில் கம்புகள் உமிழும் முத்துக்களும், இனிய வாசம் மிகுந்த கஸ்தூரி அகில் சந்தனம் லவங்கம் மற்றும் தேன் போன்றவைகளையும் பனை மா போன்ற மரங்களையும் தன் சொத்தாக கொண்ட வேடர்குலப்பெண் வள்ளியை மகிழ்ச்சியுடன் மணந்த மலானன் போர்க்களத்தில் தனி நடனம் புரியும் முருகன் அருமுகன் குகன் சரவணன் குமரனின் வேல். அந்த குமரனின் வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.